peacemakers of Christo. உன்னை மீட்பதற்கு காப்பாற்றுவதற்கு உன்னோடு இன்று யார் இருக்கிறார்? யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம் 4வது வசனத்திலே, பாலை நிலத்தில் மோசையால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். அப்போது அவனிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலைவாழ்வு பெறுவர். ஜெபிப்போம். என் அன்பு நேசரே, கர்த்தவாகிய கர்த்தாவே, ராஜாதி ராஜாவே, உன்னை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் சுவாமி. ராஜாதி ராஜாவே, என் நேச பிதாவே, ராஜா அப்பா, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அந்நாளில இஸ்ராயல் மக்கள் ஆண்டவரே பாலை நிலத்துல இருந்த பொழுது விஷ பாம்புகள் வந்து அவர்கள் ஒவ்வொருவரையும் கடிக்க ஆரம்பித்தது ஆண்டவரே. அப்பா, அந்த பிள்ளைகள் மடிந்து போனார்கள். மோயிசனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை ஆண்டவரே. ஐயோ, எங்க போகணும்? ஐயோ, எந்த விஷ பாம்பு கடிக்குது, அந்த விஷத்தை எப்படி எடுப்பது என்று தெரியல ஆண்டவரே. புரியாத மகனாக அல்லாடி திண்டாடி கடந்தான் சுவாமி. ஏசப்பா, அதே போல ஆண்டவரே இந்நாளிலே ஆண்டவரே உன்னுடைய பிள்ளைகளை எத்தனையோ விஷ பாம்புகள் கடித்து கொண்டு இருக்கிறது ஆண்டவரே. அப்பா, கடன் என்ற விஷ பாம்பு ஆண்டவரே, ஐயோ பணமில்லா விஷ பாம்பு ஆண்டவரே, குழந்தை இல்லா விஷ பாம்பு ஆண்டவரே, வேலை இல்லா விஷ பாம்பு ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை அனுதினமும் கடிக்கிறது ஆண்டவரே. அப்பா, நிம்மதி இல்லா விஷ பாம்பு ஆண்டவரே. அப்பா, உடல் சுகம் இல்லா விஷ பாம்பு ஆண்டவரே. அப்பா, குடும்பத்துல பிரச்சனை என்ற விஷ பாம்பு ஆண்டவரே, கோபம் என்ற விஷ பாம்பு ஆண்டவரே, காமம் மோகம் என்ற விஷ பாம்பு ஆண்டவரே, பகை பொறாமை என்ற விஷ பாம்புகள் உன் பிள்ளைகளை அனுதினமும் கடிக்கிறது ஆண்டவரே. அப்பா, துன்பங்கள் மேலே துன்பங்கள் ஐயா ஆண்டவரே. இந்த விஷ பாம்பு ஆண்டவரே என் கணவனை கடித்திருக்கிறது ஆண்டவரே. ஐயோ, அவன் அனுதினமும் மரித்து கொண்டிருக்கிறான் ஐயா, அவதிப்பட்டு கொண்டிருக்கிறான். ஐயோ, என்ன செய்யணும், என் குடும்பத்தை எப்படி பாதுகாக்கணும் என்று தெரியாமல் ஆண்டவரே அவன் அல்லாடி போயிருக்கிறான். இந்த விஷ பாம்பானது என் மனைவியை கடித்திருக்கிறது ஆண்டவரே. அவள் சோர்ந்து சோர்ந்து போகிறாள் ஐயா, அயர்ந்து அயர்ந்து போகிறாள் ஐயா. ஐயோ, முடியாத தருணத்திலும் ஆண்டவரே எனக்கும் என் பிள்ளைங்களுக்கும் ஆண்டவரே அவள் உழைத்து உழைத்து போடுறாள் சுவாமி. ஏசப்பா, என் மகளை என்னுடைய மனைவிய அந்த விஷப்பாம்பு அனுதினமும் கொன்று கொண்டு இருக்கிறது ஆண்டவரே. ஏசப்பா, இந்த விஷப்பாம்பு என் பெற்றோர்களை கடித்திருக்கிறது ஆண்டவரே, அவர்களுடைய நிம்மதியை கெடுக்கிறது ஐயா. இயேசுவே, அவர்கள் சந்தோஷமாகவே இல்லை ஐயா, உடல் சுகத்தோட இல்லை ஐயா, பாடுபட்டு உழைத்து இன்று உடல் நலம் இல்லாமல் இருக்கிறார்கள் ஆண்டவரே, வயதாகி கொண்டு இருக்கிறது சுவாமி. ஏசப்பா, என் தெய்வ கர்த்தாவே, இந்த விஷப்பாம்பு என் அண்ணன் தம்பி அக்கா தங்கைகளை கடித்திருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவராகிய கர்த்தாவே, அவர்கள் படுகிற அவதி வேதனையை என்னால பார்க்கவே முடியலப்பா. ஏசப்பா, அண்ணன் தம்பி அக்கா தங்கைகளை காப்பாற்றும் என்று ஜெபிக்கிற உன் பிள்ளைகளை காணும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த விஷ பாம்பு என் மகனையும் மகளையும் கடித்திருக்கிறது ஆண்டவரே. அவர்கள் படிப்பது இல்லை ஆண்டவரே. அப்பா, அவர்கள் வேலைக்கு போவதில்லை ஆண்டவரே. திருமணம் செய்து கொள்ள வேண்டாம் என்று நினைக்கிறார்கள் ஆண்டவரே. குழந்தை இல்லாமல் தவிக்கிறார்கள் ஐயா, வேலை இல்லாமல் தவிக்கிறார்கள் ஐயா, வீடு இல்லாமல் தவிக்கிறார்கள் ஆண்டவரே. ஏசப்பா, எங்கு செல்வோம், யார் உதவுவார் என்று அறியாமல் புரியாமல் இருக்கிறார்கள். கடன்காரர்கள் பின்னாடியே துரத்துறாங்க ஆண்டவரே. கோர்ட்டு கேஸ், எனக்கு நல்ல தீர்ப்பு வருமா இல்லையா என்று தெரியலையா ஆண்டவரே. ஏசப்பா, தெய்வமே, எனக்கு நீதிபதி நீர்தானே ஐயா. ஆண்டவரே, என்னை ரட்சிக்கிறவர் நீர்தானே ஐயா. அன்றைய நாளிலே நீர் கூறினீர் அல்லவா, மோயிசன் அந்த கரத்தை எடுத்து நிறுத்தியதை போல ஆண்டவராய் தேவனாகிய கர்த்தர் இயேசுவையும்
நிறுத்துவார், சிலுவையிலே நிறுத்துவார். அதுதான் மீட்பின் சிலுவை, அதுதான் ரட்சிப்பின் சிலுவை, அதுதான் காப்பாற்றும் சிலுவை, அதுதான் சந்தோஷத்தின் சிலுவை, அதுதான் வாழ்வின் சிலுவை, அதுதான் மீட்பின் சிலுவை என்று ஆண்டவரே அந்த சிலுவையை கண்ணோக்குகிறவன் மீட்பு அடைகிறான். ஆண்டவரே அப்பா, உன் சிலுவையை கண்ணோக்குகிறவன் வாழ்வை அடைகிறான், வெற்றியை அடைகிறான். தோல்விகளை உடைக்கும் அந்த சிலுவை, நோய்களை அகற்றும் அந்த சிலுவை, பேய்களை விரட்டும் அந்த சிலுவை. ஆண்டவராகிய கர்த்தாவே, என்னுடைய பாவங்களை அகற்றும் அந்த சிலுவை, எங்களை மன்னிக்கும் அந்த சிலுவை. ஏசப்பா, என் தெய்வ கர்த்தாவே, உன் பிள்ளைகள் அனைவரையும் தேற்றும் அந்த சிலுவை. ஆண்டவரே ஏசப்பா, உன் பிள்ளைகளை ஆசீர்வதியுங்க, வல்லமையால நிரப்புங்க. ஆண்டவரே, உன் சிலுவையை கண்ணோக்குகிற இதோ உன் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும், தாய் தந்தையரையும், ஆண்டவரே கணவன் மனைவியையும், மகன் மகளையும், மாமியார் மாமனாரையும் உம் திருப்பாதம் சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா தடங்கல்களையும் அகற்றி போடுங்க. இந்த சிலுவை எங்களுக்கு மீட்பை கொடுக்கட்டும் ஆண்டவரே. இயேசுவே, வெற்றியை கொடுக்கட்டும் ஆண்டவரே. இயேசப்பா, எப்படிப்பட்ட தடங்கல்களாக இருந்தாலும் விரட்டி அடியுங்க இயேசப்பா. நீங்க செல்லுங்க அப்பா. இயேசுவே, நாங்க மனிதர்கள் ஆண்டவரே, எங்களால ஒண்ணுமே செய்ய முடியாத ஐயா. இயேசுவே, நீர்தான் அதை செய்ய வல்லத்தக்கவர் ஆண்டவரே. இயேசப்பா, அதை செய்து முடிப்பவர் நீர்தான் சுவாமி. இயேசு ராஜாவே, உம்முடைய பரிசுத்த வார்த்தையினாலே இயேசுவே, இந்த பிள்ளைகளுக்கு இன்றே விடுதலை, இப்பொழுதே விடுதலை, இப்பொழுதே விடுதலை, உம் நாமத்தின் நிமித்தம் விடுதலை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே, பிள்ளைகள் அனைவரையும் உம் திருப்பாதம் சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். திவ்ய நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்திருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் இறை இரக்கத்தின் நற்கருணை ஆராதனையும், குணமளிக்கும் திருப்பலியும், இறை இரக்கத்தின் ஜெபமாலை, அன்றாட நவநாள் ஜெபங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய விண்ணப்பங்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம், இல்ல லைவ் சாட் மூலமாக கூட நீங்கள் எங்களுக்கு தயங்காமல் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்காக ஒவ்வொரு மணி ஜெபத்திலும் பேரு பேராக அர்ப்பணித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஒருவேளை உங்களுடைய விண்ணப்பங்கள் பெரியதாக இருந்தால், நடக்காத தீராத ஒரு நோயோ, ஒரு கஷ்டமோ, ஒரு கடனோ, ஒரு பிரச்சனையோ இருந்தால் அதை நேர்த்தி திருப்பலியாக நீங்கள் அர்ப்பணிக்கும்படியாக, அதாவது 1 திருப்பலி, 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 30 திருப்பலி, 33 திருப்பலி என்று நீங்கள் வேண்டிக் கொண்டு அவற்றுக்காக நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். உங்களுக்காக அனுதினமும் நாங்கள் இறை இரக்கத்தின் நற்கருணை ஆராதனையிலும், ஜெபமாலையிலும், அன்றாட நவநாளிலும், குணமளிக்கும் திருப்பலியிலும் நாங்கள் அர்ப்பணித்து உங்களுக்காக ஜெபிப்போம். மற்றுமாக நாங்கள் உங்கள்கிட்ட காசு பணமும் கேட்கல. நாங்க கேட்கறதெல்லாம் ஒரே ஒரு உதவிதான். என்ன உதவி என்றால், இந்த அனுதினமும் வருகின்ற 12 மணிக்கு, மதியம் 3 to 5 மணி வரைக்கும், சாயந்தரம் 7:30 மணிக்கு, நைட் 9 மணிக்கு வருகிற எல்லா ஜெபங்களையும் உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல, வாட்ஸ்அப் குரூப்ல, பேஸ்புக்ல நீங்கள் அதை பகிரும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். இதை பார்க்கிறவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. ஒருவேளை நீங்க பண்ணலன்னா, எங்க ஃபாதர்ஸ் இந்த சேனல் வளரல, மக்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல போல இருக்கு, அப்படி என்று நீங்க இந்த கரண்ட் எல்லாம் செலவு பண்ணிக்கிட்டு, கேமரா வச்சுக்கிட்டு, கம்ப்யூட்டரை போட்டுக்கிட்டு, நெட்டு புள்ள கட்டிக்கிட்டு நீங்க தயவு செய்து இதை செய்யாதீங்க. செலவுகள் தான் அதிகமாகும் என்று நிப்பாட்டி விடுவார்கள் தெய்வ பிள்ளைகளே. அதனால நீங்கள் எல்லாத்தையும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க, அதை ஷேர் பண்ணும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே,
எங்களுடைய சபையில ஏகப்பட்ட ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு உதவி செய்கின்ற மனத்தன்மைகள் இருந்தால் நாங்க காசு பணம் கேட்பதெல்லாம் உங்க பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க இருக்கலாம், இல்ல உங்களுடைய அக்கா பிள்ளைங்க, அண்ணன் பிள்ளைங்க, தெரிஞ்சவங்க பிள்ளைங்க எல்லாம் இருக்கலாம், உங்க வீதியில கூட பிள்ளைங்கள் இருக்கலாம், உங்க ஊர்ல இருக்கலாம். அவங்கள்ட்ட பேசி அவங்க பயன்படுத்திய பழைய ட்ரெஸ்ஸுகள், ட்ரௌசரோ, டிஷர்ட்டோ, இல்ல ஷர்ட்டோ, ஸ்கர்ட்டோ, இல்ல சுடிதாரோ ஏதாவது இருந்தால் தயவு செய்து அந்த பழைய ட்ரெஸ்ஸுகளை எங்களுக்கு அனுப்புங்கள். அது எங்க பிள்ளைங்களுக்கு ஒரு புதிய ட்ரெஸ்ஸாக மாறும் என்பதை தயவு செய்து நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். அதனால உங்க பழைய ட்ரெஸ்ஸுகளை அனுப்புங்க. ஒருவேளை தேவன் உங்களை ஆசீர்வதித்திருந்தால் நீங்க எங்க குடும்பங்களுக்கு ஒரு சோலார் பல்பு 200 ரூபா 300 ரூபா இருக்கும். அந்த குடும்பங்களுக்கு கரண்ட் கிடையாது, ரோடு கிடையாது, குடிசைகள்ல தான் வாழ்கிறார்கள். அதனால உங்க நாமத்தின் நிமித்தம் உங்க குடும்பத்தின் பெயரால எங்க குடும்ப பிள்ளைகளுடைய வீட்டுல ஒரு விளக்கு எரியட்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே. மற்றுமாக மிரக்கல் ஆயில், அதிசய எண்ணெய், கோகனட் ஆயில் கிடையாது, அது மூலிகை எண்ணெய். அது எல்லா நோய்களுக்கும் வலிகளுக்கும் உதவும். அதை வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். மற்றும் 120 வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட உன்னத விடுதலை ஜப புத்தகம் இது. அந்த காலத்துல நம்முடைய மூதாதையர்கள் செபஸ்தியார் தகடு, அந்தோனியா தகடு எல்லாம் எழுதி வச்ச அதுல உள்ள கட்டு ஜபங்க, சாத்தான விரட்டுற ஜபம். இந்த ஜபங்கள் இதுல இருக்கிறது. இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்கள். வாழ்க்கையிலே நல்ல வெற்றி அடைவீர்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம்.